ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு பல்வேறுபட்ட துறையிலிருந்து தகவல் சொல்றீங்க. இன்னைக்கு எந்த துறையிலிருந்து தகவல் சொல்ல போறீங்க? இல்ல நேயர்கள் ஆவலா எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தமான பதிவு. ஓகே சார். நினைத்ததை முடித்து வைக்கும் திறமை வாய்ந்த மேகராசி நேயர்களை பற்றிய பதிவு சார் இது. ஓகே சார். ஓகே சார். அருமையான பதிவு, சொல்லுங்க சார். யாரையாவது உறவினர்களை பார்த்தா உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆமா, பொதுவா அப்படிதான் கேட்போம். ஆமா, மனசு நல்லா இருக்கான்னு யாரையும் நம்ம கேட்க மாட்டோம். மனசு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஆமா சார். முதல்ல ஒருத்தருடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். இந்த சாதுரியம், புத்தி சாதுரியம் மேடராசிக்காரர்கள்ட்ட இருக்கு சார். மேடராசிக்காரர்கள் யார்? நீங்க யாராவது பார்த்துட்டு அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது மாதிரியான உங்களுடைய நினைப்பு இருக்காது. தனித்து செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. மேடராசிக்கார நேயர்கள் எல்லாரும் தனித்து செயல்படுவாங்க. ஓகே சார். நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ இந்த பிரபஞ்சம் நம்ம அதை நோக்கி இழுத்துட்டு போவோம் சார். நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தை நோக்கி இந்த பிரபஞ்சம் இழுத்துட்டு போவோம். ஓகே சார். இத ஆப்பிள் இருக்கு இல்லையா? அப்போ ஆப்பிள் ஏன் பூமியை நோக்கி அப்படி கீழே பூமியை நோக்கி விழுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன் கண்டுபிடிச்சார். நியூட்டன். அது புவியீர்ப்பு விசை ஆமாங்க சார் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி விழுது அப்படிங்கறது நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. ஆமாங்க சார். இது போல எது உண்மை அப்படிங்கறத ஆராய்ஞ்சி அத அறிவுபூர்வமா செயல்படுறதுல இந்த மேடராசிக்காரர்கள் திறம்பட்டவர்கள், சிந்தனைவாதிகள். ஆமா, நல்ல அவங்களுக்கு நல்ல மேடராசிக்காரர்கள் நல்ல உடல் நலம், பலம் வாய்ந்த உடல், மன வளம் பெற்ற இவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வர்றாங்க சார். ஓகே சார். ஓகே சார். மன தைரியத்தோட எந்த காரியத்தையும் வெற்றிகரமா முடிக்கக்கூடியதுல வல்லமை வாய்ந்தவர்கள் ஆமா. பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இவங்கள்ட்ட இயற்கையிலேயே இருக்கும். ஆமா, சரிங்க சார். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இவங்களுடைய முகம் பளிச்சென்ற முகம். இவங்களுடைய எதையும் முகத்தின் மூலம் காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள இவர்கள் மேகராசிக்காரர்கள். இது மேடராசிக்காரர்களுக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரனுடைய 1வது பாதம். இந்த 9 பாதங்களும் மேடராசிக்காரர்களுடைய அடங்கும். சரிங்க சார். சரிங்க சார். இதுல பரணி 1 அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். சரிங்க சார். பரணி 2ங்கிறது புதனுடைய ஆதிக்கம். பரணி 3ங்கிறது சுக்கிரனோட ஆதிக்கம். பரணி 4 செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல வந்துடும். சரிங்க சார். கார்த்திகை 1 அப்படிங்கிறது குரு. சரிங்க சார். அஸ்வினி 1 அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன். அஸ்வினி 2 புதன்லயும், அஸ்வினி 3 அஸ்வினி 1 செவ்வாயிலையும், அஸ்வினி 2 சுக்கிரன்லயும், அஸ்வினி 3 புதன்லயும், அஸ்வினி 4 சந்திரன்லயும் இருக்கும் சார். ஓகே சார். கார்த்திகை 1 குருவுக்கு போயிடும். ஓகே சார். சார், இப்ப யாரோட இது பண்றாங்களா சார்? அட்டாச்மெண்ட் யாரோட சார் இருப்பாங்க? அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு அனைத்து பேரோடையும் இயல்பா பழகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கும் சார். தானாவே போய் உதவி செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு தனித்தன்மை இருக்கும். தனிப்பட்டு காணப்படுவார்கள் இவங்க எல்லாம். ஆமாங்க சார். இவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான இன்பமான ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். நேர்மையான முறையில இவங்க வாழக்கூடிய இயல்பான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் சார். ஓகே சார். மேடராசிக்காரர்கள். ஓகே சார். நன்றி. நேயர்களே, தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.